எல்லோருக்கும் தாடி பாலாஜியின் பணிவான வணக்கம். நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டது வந்து எனக்கு மனசே சரியில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே உண்மையாக மனசு சரியில்லை. கூடிய விரைவில் அவர் குணமாகி வீட்டுக்கு வந்துடுவார். என்னுடைய ப்ரேயர்ஸ் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி வந்து அன்னியுடைய ப்ரேயர்ஸு டெஃபினட்டாக வந்துட்டு நமது சிஎம் அவர்களை குணப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடும். என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, சமீபத்தில் என்ன தான் நம்ம வந்துட்டு மருத்துவமனையில் இருந்தாலும், நமக்கு ட்ரிப்ஸ் ஏறினாலும், மருத்துவர் நம்மளை பார்த்துக்கிட்டாலும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், அதை விட அதிகமான ஒரு ரெக்கவரி ஆகி இன்றைக்கி சிஎம் வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நிகழ்வில் பேசிக்கும்போது சொன்னார், ஒரு ஹியூமனிட்டியாக அதை எப்படி பார்க்குறேன்னா, காலையில் நான் கண் விழித்து எந்திரிக்கும் போது நம்மவர்கள் யாராவது எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எந்திரிக்கிறேன்றாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்குது பாருங்கள். இதில் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் செய்யும் செயல்கள், நீங்கள் பேசும் வார்த்தைகள் இதெல்லாம் உங்களை பாதிக்குதோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த டே தலைவரை போய் பாதிக்கும், நம்ம சிஎம்மை போய் பாதிக்கும். அதுக்காக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். தயவு செய்து இனிமேல் நீங்கள் பேசும் பேச்சிலோ இல்லை செயல்களிலோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க.